என்ன பொய் சொன்னா? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது மேடம். நாசமா போயிருவீங்கடா. ஒரே கம்பெனில வேலை செஞ்சோம், நானும் அவரும் லவ் பண்ணோம். போயிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கைய போயிட்டீங்க. 4 பசங்க வாழ்க்கை இப்ப உட்கார்ந்து இருக்கிறது உட்காரலன்னா அப்ப எப்படி இருந்தாரு தெரியுமா? அப்படி உட்கார்ந்துட்டு வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்தும் கற்பனை மற்றும் நகைச்சுவை நோக்கத்தில் மட்டுமே உருவாக்கப்பட்டவை. யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் மன்னிக்கவும். என்ன பொய் சொன்னா? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது மேடம். நாசமா போயிருவீங்கடா. மேரேஜா? ஆமா மேடம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிருந்தேன் மேடம். ஷூ கம்பெனில வேலைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து பழக்கம் வரும். அப்போ ஒரே கம்பெனில வேலை செஞ்சோம், நானும் அவரும் லவ் பண்ணோம். லவ் பண்ணிட்டு எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. நான் கல்யாணம் பண்ணா அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் தூக்கமா வந்து சாப்பிட்டேன். சாவு சாவும்ல. என்ன சொன்னீங்க? ஒரே தங்கச்சி, 2 மாசத்துல கல்யாணம், வெளியே தெரிஞ்சா மானம் போயிடும். நம்ம தலைவரா? ஐயோ இது மேட்ரே வேறம்மா. 2 மாசம் டைம் வாங்கி கொடுங்க மேடம், நான் கல்யாணம் பண்றேன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன பார்த்து சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? How do I tell you? இவங்கள லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் அவ்வளவு இருங்க, அப்ப அது என்னது? இது லவ்னா இது என்னது? ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேச்சு பேசுனீங்க எங்க கிட்ட? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவங்க அப்பா அம்மாவை எப்படி பேசுனீங்க? ஜஸ்ட் 2 months வாங்கி கொடுங்க மேடம், என் பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கிறேன். 2 monthsல எப்படி பிரச்சனை முடிப்பீங்க? என்னைய முடிச்சிருவீங்களா? என்ன இதெல்லாம் சும்மா முடிவு என்ன? தெளிவா சொல்லுங்க, முடிவு என்ன? என்ன நடந்துச்சு? காலைல கம்பெனி போறேன்னு தானே கிளம்பி போனீங்க. இங்க வந்து என்ன சொன்னீங்க? 2 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சொன்னீங்க நீங்க எங்க கிட்ட? என்ன சொன்னீங்க? ஏமா ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க வாங்குதா உடனே சொன்னதுக்கெல்லாம் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? நான் சொல்றேன், அந்த இவரை மட்டும் நான் கம்மி சொல்ல மேடம். இவர மேல தான் முழுக்க தப்பு இருக்கு. என் வாழ்க்கைய போயிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கைய போயிட்டீங்க. 4 பசங்க வாழ்க்கை இப்ப உட்கார்ந்து இருக்கிறது உட்காரலன்னா அப்ப எப்படி இருந்தாரு தெரியுமா? அப்படி உட்கார்ந்துட்டு ஆஷிக், ஏன் இப்படி பண்ணீங்க? தப்பு பண்ணிட்டேன் மேடம். அது நான் சொல்றது சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. சொல்லு சொல்றா. எதுக்கு அவங்க வீட்ல போய் பொண்ணு கேட்டீங்க? அந்த பொண்ணு வந்து அழுதுச்சு, அதனால தான் போனேன். இல்லைன்னா பொண்ணு போயிருக்க கேட்டாங்களா? எப்ப மேடம்? பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. ஒன்றும் கேட்கலமா, கூப்பிட்டாங்களாம், பேசினேன், அவ்வளோதான். பொண்ணு கேட்டீங்கன்னு தானே சொன்னாங்க. எப்ப போனீங்க? என்ன இது? பொண்ணு இது அவரோட மனைவி. என்னோட பொண்ணு. இவளுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தை இருக்கு. 1 பொண்ணு 1 பையன். பையன் வந்து இவர் வச்சிருப்பாரு, பொண்ணு வந்து நான் வச்சிருக்கேன். 3 குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. அங்க பாரு சொல்றாங்க. அடிக்காதீங்க. ஒரு விஷயம் மண்டைய நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. இவங்களுக்கு கம்பெனி காமிச்சேன். கம்பெனி வந்து இவ என்ன பண்ணிக்கிறான், இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ணி லாட்ஜில் கூட்டு போயிட்டு தப்பு வேலை பண்ணிருக்காங்க. ஆஷிக், கல்யாணம் ஆகி 4 பசங்களை வச்சுட்டு எப்படி நீங்க அந்த பொண்ணை லவ் பண்ணுவீங்க? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. வந்து குளிக்கிற மாதிரி அவர் வாட்ஸ்அப்ல வச்சுங்கிறாரு. இது குளிக்கிற மாதிரி எப்படி தெரிஞ்சது? இது கேமராவில் எடுத்து இவருக்கு அனுப்பிச்சிருக்குது. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? அவ என்ன பதில் சொல்லுவா? அவ எப்படி சொல்லுவா? வெக்கமான ரோஷம் இல்லாம பண்ணிருக்கால, என்ன பதில் சொல்லுவா? இதுல வாரிய புதுசா அனுப்பிச்சாலா உங்களுக்கு? இல்லன்னு சொல்லாத. டிலீட் பண்ணிட்டேன். அனுப்பிச்சா? அப்போ உனக்கு இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உனக்கு டிலீட் பண்ணி அட பாவிகளா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. எவ்வளவு தெளிவா போனாலும் நான் இங்க அடிச்சு போடுறாங்க. சரி விடு, வெந்நீர் வச்சு குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். ஆஷிக், எப்படி சொல்லி அந்த பொண்ணை மயக்கினீங்க? எப்படி சொல்லி மயக்கினீங்க? 4 குழந்தைய வச்சுட்டு பொண்டாட்டி வச்சுட்டு இன்னொரு பொண்ணை எப்படி சொல்லி மயக்கினீங்க? என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். எப்படி பண்ணீங்க? இருந்தாலும் நம்ம பெருமையை நம்ம வேலை பட்டா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இது பேசணும், அவ்வளோதான். பேசினா அப்படியே ஆயிடுமா? ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இவன் ஒரு அடி அடிச்சா ஓடி போடுவான், எனக்கு தெரியும். ஆனா இது எரும மாடு. இது ஊரே நடுக்கிட்டு இருக்கு. என்ன யாருக்கிட்ட பேசுறா?
10 அடி அடிச்சா கூட ஆசையாது. என்ன அடிச்சியா? என்ன முடிவுல இருக்கீங்க நீங்க? ஒய்ஃப் கொடுப்பாரு. ஒழுக்கமா வாழ்வீங்களா இனிமையாச்சும்? உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு. உன் கெபாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியலடா. நீ நல்லா வாழ வேண்டிய பையன்டா. ஏமா சுமிதா, ஏமா இன்னும் அவரை பாப்பியா? பேசுவியா? உனக்கு அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. எம்ஏ மூஞ்சில முடிக்க மாட்டேன். ஏய், நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. மாமா போதும். இது பாரு, அந்த பொண்ணை யோசிச்சு பாரு ப்ளீஸ். பசங்களை யோசிச்சு பாரு. இதுக்கு தோத்துறாத. தோத்துட்டனா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஜெயிச்சிட்டனா நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழலாம். அப்புறம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். சரிங்களா? மனைவியும் பசங்களையும் பாருங்க. பஞ்சாயத்து கூட